பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சகித்து கொண்டிருக்கிறத. இந்த இடத்துல ஆண்டவர் விசுவாசிகளாகிய நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, சகிச்சுக்கோங்க. சகிப்புத்தன்மைக்காக ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கையில பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு தேவைப்படுகிறது. சகிப்புத்தன்மை சரி, எனக்கு பிடிக்கவே இல்லை, சகிக்கவே மாட்டாங்க, அங்கேதான் சகிப்புத்தன்மை தேவைப்படுகிறது. என்னால் சகிக்க முடியலைங்க, எப்படி பேசுறாரு இருந்தாலும், என்ன இந்த மாதிரி பண்றாரு இவர், என்ன இந்த பிஹேவியர், எனக்கு சகிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, சகிப்புத்தன்மை. சகித்து கொண்டிருக்குதான் அந்த சபை, எபேசு சபை ஒரு சகிப்புத்தன்மை உள்ள ஒரு சபையா ஆண்டவர் பார்வையில் இருக்கு. நம்மளை கூட ஆண்டவர் பார்த்து சொல்லணும், மானே மகளே, நீ ரொம்ப சகிச்சுக்கிடுற, சந்தோஷம். உனக்கு நல்ல சகிப்புத்தன்மை இருக்கு, சந்தோஷம். நல்ல சகிப்புத்தன்மையோட வாழ்றப்பா என்று கர்த்தர் சொல்லுவாரா? விசுவாசிகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சகிப்புத்தன்மையோடு இருங்க, சகித்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும். அடுத்தது சொல்றார், பொறுமையா இருக்கிறதையும். ரொம்ப பொறுமையா இருக்கிறப்பா. ஆண்டவரே சொல்றாருங்க ஒரு சபையை பார்த்து, நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறீங்க. லேலுயா. பொறுமையா இருக்கிற சபை, பொறுமையா இருக்கிற விசுவாசிங்க ஆசீர்வாதமானவங்க. பொறுமையா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பொறுமையா இருக்கிறது ரொம்ப சிரமம்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பொறுமையா இருக்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லா விஷயத்திலையும், எல்லா காரியங்களையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமை ரொம்ப அவசியம். என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இந்த விசுவாசிங்க, இந்த சபை எப்படி இருக்குன்னா, ஆண்டவருக்காக இளைப்படையாம ஓடி 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 பிரயாசப்படுறாங்க. உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தருக்காக ஓடி ஓடி பிரயாசப்படுங்க. ஊழியத்துக்காக ஓடுங்க. சபையில ஓடி ஓடி வந்து ஆராதனை பண்ணுங்க. ஆண்டவருக்காக பிரயாசப்படுங்க. அவனுடைய பிரயாசத்துக்கு பலன் அவர் கொடுப்பார். அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை தரப்போறார். நம்முடைய பிரயாசங்கள், அல்லேலூயா, நம்முடைய பிரயாசம். எவ்வளவு பிரயாசப்பட்டாரு பவுல் சொல்றார், நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். பாருங்க, அவரே சொல்றார், நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். இல்ல, ரொம்ப பிரயாசப்படுற ஆட்களை பார்க்கும்போது, அப்பா எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு எவ்வளோ பிரயாசப்படுறோம். எத்தனை டியூஷன் சென்டருக்கு கூப்பிட்டு போகிறோம். நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா வரணுங்கிறதுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ அதிகாலையில் எழும்புகிறோம், எவ்வளவு நேரம் அவளுக்காக ஜெபிக்கிறோம், எவ்வளவு அவங்களுக்காக உழைச்சி அவங்களுக்கு நல்ல காரியங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், பிரயாசப்படுறோம். அதே போல் இந்த ஊழியம் நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யம் இந்தியா முழுவதும் பரவணுங்கிறதுக்காக பிரயாசப்பட்டாதான் அது பரவும். பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சகிக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் பிரயாசப்படுறதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இதில் எங்களை வளர்ச்சி அடைய பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. சமாதானத்தோட இருங்க. ஆமென்.